அந்த சக்கரை ஒயிட் சுகரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெல்லம் வருது, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பனங்கருப்பட்டி சேர்த்துக்கங்க, அவ்வளோதாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பானாக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஆனால் இதுதான், இந்த ஜூஸு தான் இப்போ நமக்கு இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை கிளென்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகுது. 1 லிட்டர் தண்ணியில் எலும்புச்சம்பழ சாறு, பனங்கருப்பட்டி கலந்து வச்சுக்கோங்க. காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 வேளை இல்லை 5 வேளை 10 வேளை கூட எப்போல்லாம் பசிக்குதோ இதுதான், இந்த ஜூஸ் தாங்க சாப்பாடு. ஓகே, நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள்ல இருந்து 7 நாள் எடுத்து பாருங்க. உங்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இதுக்குள்ளேயே சரியாயிரும். அப்பெண்டிக்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் இதுலேயே சரியாயிரும். உள்ளுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஏதாவது அலர்ஜி இருக்குது, ஓயாம லூஸ் மோஷன் போகுது, எரிச்சலோட போகுது, கட்டாயி போகுது, இதுலேயே சரியாயிரும். உங்களுடைய ஜீரண மண்டலம் இதுலேயே சரியாயிரும். ஸ்கின்னில் அரிப்பு, ஊறல் இருந்தாலும் இதிலே சரியாயிரும். 3 நாள்ல இருந்து 5 நாள் இந்த எலும்பிச்சம்பழம், கருப்பட்டி, தண்ணி இதை மட்டும் ஜூஸ் ஆக்கி குடிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய பெருங்குடலை சுத்தமாக்கி உங்களுடைய உடலை